ஆரி தொலை கர்ம குதிரை. பாருங்க வியூ பாயிண்ட். அங்கே போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் நம்ம மடக்கிட்டாங்க. இதுதான் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. பாருங்க வியூ பாயிண்ட். அங்கே போட்டிங் வேறு போய் Don't wanna sleep in, cause I got something to prove. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு பேக் டு ஹோம். பார்த்தோம்னா இப்போ பார்த்தா உடுமலைப்பேட்டை ரூட்டில் தான் நான் போகிறேன். வந்தது பார்த்தோம்னா நம்ம திண்டுக்கல் ரூட்டு, திண்டுக்கல் தேனி ரூட்டு வழியாக நம்ம வந்தோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம உடுமலைப்பேட்டை ரூட்டில் தான் போகிறேன். அந்த ரூட்டில் தான் பார்த்தோம்னா அந்த யானையெல்லாம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி யானை பார்க்க முடியுதானுங்கிறது பார்ப்போம். ஓகே, யானை கம்பல்சரி பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போ பார்த்தோம்னா கருப்பு கலரில் மாறிடுச்சு. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இப்போ சிவப்பு கலரில் இல்லை. ஓகே, வா இங்கே பாருங்கள் காசு இந்த வியூவா. எங்கிட்ட திரும்பினாலுமே இந்த மாதிரியான வியூஸ் நிறைய நம்ம பார்க்க முடியும் மூணாரில். இப்போ நான் மூணார் வழியாக போயிருப்பேன். ஆனால் மூணார் இங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து நம்ம போகிறதுக்கு இதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படியே போயிடுவோம். இது நம்மளுக்கு ஈஸி தானே. இதில் பார்த்தோம்னா 256 கிலோமீட்டர் வருது புதுக்கோட்டைக்கு. இங்கேருந்து பழனி வழியாக போகிறோம். இந்த அழகான இடத்துக்குலாம் நான் இப்படியே இந்த மாதிரி இதெல்லாம் நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் ரைட் பண்ணுறதெல்லாம். இப்போ நம்மளும் இந்த மாதிரி இடத்துல ரைட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்தது காரணமே ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் மெயினான. வியூ பாயிண்டெல்லாம் பார்க்குறதுக்கே கிடையாது. நான் ரைடு என்ஜாய் பண்ணணும், இந்த அழகான ரோடுகளை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தது. எங்கிட்டு திரும்பினாலும் அழகு 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 காய்ஸ். இப்போ பார்த்தோன்னா மூணார் விட்டு கீழே இறங்கி நம்ம உடுமலைப்பேட்டை ரோடு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதில் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த உடுமலைப்பேட்டை ரோடு அந்த இதில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ரோடு பார்க்குறதுக்கே அப்படியே அமானுஷ்யமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் அடர்த்தியாக இருக்குது காடு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரியே தான் ஒரு ஃபீலாக இருக்குது. நானும் இந்த ரோட்டில் வந்து காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது வைல்ட் அனிமல் ஏதாவது பார்க்கலாம், யானைக்குன்னு எதுவும் வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ரோட்டை அதனால தான் சரின்னு இதில் நான் செலக்ட் பண்ணேன். எங்கன்னா 1 லக்கில் 2 லக்கில் ஏதாவது யானைக்குன்னு வந்துச்சுன்னா தேவை. யானை வந்தாலும் சரி, புலி கிளி எது வந்தாலும் சரி, இல்லைன்னா மான் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரோட்டில் வந்துருச்சுடா, புலி வந்துருச்சுடா, காட்டெருமை வருது. பஃபேல விஃபேல எதுவுமே ஒன்று கூட பார்க்க முடியல என்னால். எங்கனையாவது நான் யானை எதுவும் வந்துச்சு நான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா இந்த கேரளாவில் தான் இருக்காமா, நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலையா. இப்போ தான் கேட்டேன் அவங்கள்ட்ட. இது பார்த்தோம்னா மறையூருங்கிற ஒரு சிட்டி, இது சின்ன சிட்டி, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இதோட இதில். அந்த மறையூரில் பார்த்தோம்னா இங்கே தான் நான் ஒரு அந்த நேந்திரமணம் சிப்ஸும் அப்புறம் இது பலாப்பழம் இருக்குல்ல, அதில் ஒரு சிப்ஸ் இங்கே போட்டு விற்பாங்களாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. என் ஃப்ரெண்டு மணி சொன்னான். சரி அதான் அதையும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மூணாறுலேருந்து நான் கேட்டுட்டு வர்றேன். எங்கேயுமே அந்த சிப்ஸ் இல்லை. இங்கே வந்து இந்த மறையூருங்கிறதுல இடத்துலையும் வந்து கேட்டு பார்த்தேன். அங்கேயும் அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க 2-3 கடையில். அப்புறம் இங்கே எல்லோரும் அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு கடையை காமிச்சாங்க. அந்த கடையை போய் இப்போ கேட்டேன். அப்புறம் இருந்துச்சு அந்த சிப்ஸ் கடையில். அப்படியே அங்கேயே அதையும் வாங்கிட்டு அந்த பலாப்பழ சிப்ஸையும் வாங்கிட்டு அப்படியே நேந்திரமலை சிப்ஸ் இதையும் வாங்கிட்டேன். அப்புறம் ஊட்டி வரைக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் மூணாருக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த பலாப்பழ சிப்ஸுங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே தெரில. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் மூணாருக்கு ட்ரிப்பு வந்தீங்கன்னா இந்த பலாப்பழ சிப்ஸ் வாங்கி கொண்டே உங்கள் வீட்டில் கொண்டே யாராவது கொடுங்க, இல்லை நீங்களே வாங்கி சாப்பிட்றதாலும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போய் கேட்குறேன், பலாப்பழ சிப்ஸுன்னு கேட்குறேன். புரியலன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது சக்கையா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியும், இங்கே ஊரில் சக்கைன்னு தான் சொல்லுவாங்களோ பலாப்பழத்தை அப்படின்னு. சக்கை சிப்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் பலாப்பழம் தான் கேட்குறேன் அப்படிங்கன்னு. இன்னொருத்தவங்களுக்கு புரியல. அவங்க அதுக்கப்புறமா தான் இன்னொருத்தவங்க அவங்க சொல்லி தான் இது சக்கை சிப்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா எடுத்து கொடுத்தாங்க அவங்க. இன்னும் 249 கிலோமீட்டர் இருக்குது புதுக்கோட்டைக்கு. 33 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக நான் ஒரே இந்த ரூட்டில் தான் போகணும். ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது இந்த ரூட்லேயும் வந்துருக்கலாம், பரவாயில்லண்ணே. இப்போ போகும்போது இந்த ரூட்லேயும் போனால் தப்பு இல்லையே. அந்த ரூட்லேயும் போயாச்சு, இப்போ இந்த ரூட்லேயும் வந்தாச்சு. நம்ம யானையை பார்க்க முடியாமல் போகிறோமே அப்படிங்கிறது தான். எதுவும் யானைன்னு கிடையாது,
எந்த வைல்டு அனிமலையும் பார்க்க முடியாமல் போகிறோமே அப்படிங்கிறது தான் ஒரு மனசுக்கு லைட்டாக ஒரு சின்ன சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நானும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு தான் காய்ஸ் வரேன், ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது காய்ஸ். இந்த ரோட்டில் நான் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரையும் காணோம். கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பகலில் வர்றதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது, நைட்டில் யாருமே இல்லை காய்ஸ். எந்த ரோடும் இது அதிகமாக காரு பைக்ஸ் எதுவும் இல்லை, ஏதோ 1-2 பைக்ஸ் மட்டும் இதில் வருது. ஒருத்தர் ஐயா நிறைய இடத்துல அனிமல்ஸ் கிராசிங்ஸோட போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் ஒன்று கூட பார்க்க முடியல. ஒருவேளை இந்த டயத்தில் பார்க்க முடியாதோ, விஜய் புதருக்குலேருந்து எதுவும் யானை வந்துட போகுது. வந்தா ரைட்டு பார்க்கணுமே, ஒரு பூனை கூட பார்க்கல, யானையும் பார்க்கல, பூனையும் பார்க்கல. நடுக்காட்டில் தனிமை உண்டாதே, வீணம் தோற்றில் கலந்து சென்றாதே. காய்ச்சி இப்போ பார்த்தேன், இப்போ தான் வந்து இந்த உடுமலைப்பேட்டை வழியாக போக முடியல, உடுமலைப்பேட்டை ரோடு வழியாக போகிற மூணாருக்கு என்ட்ரு ஆக முடியல. அந்த அளவுக்குல இருந்த செக் போஸ்ட் இப்போ தான் கிராஸ் பண்ணி வந்தேன், கேரளா செக் போஸ்ட்டை. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு இதுதான் வந்துருச்சு, இது தமிழ்நாடு செக் போஸ்ட். இது இங்கே என்ட்ரி போகணுமா தெரியலையே, புலம்பச்சா. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேன். செக் போஸ்ட்டில் வந்து பெருசாக ஒன்று கேட்கல காய்ச்சி. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வண்டி நம்பர் நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம கையெழுத்து போடணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு கிடையாது. லைசன்ஸ் கூட கேட்கலன்ட்டு. ஆமாம், ப்ராப்பராக எதுவுமே கேட்கவே இல்லை. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன், இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் எடுத்து வச்சேன். என்கிட்ட வந்து லைசன்ஸுக்கு வேணும்னு கேட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லைசன்ஸ் அதுக்குன்னு இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும். பெருசாக ஒன்றும் செக் போஸ்ட்லாம் பயப்பட வேண்டியதில்லை காய்ச்சி. செக் போஸ்ட்டில் அது போல இது போல நம்ம ட்ரக்ஸ் ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இதுதான் மெயினு. மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் போகலாம், ஃப்ரீயாக போகலாம். காய்ச்சி ஒரு யானை நிற்கிதான் தெரியுதா உங்களுக்கு? வேற கிட்ட பக்கத்தில் இருந்துருப்போம், அது வேறு. இங்கேருந்து பார்க்கலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யானை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்துட்டேன் யானையை. நிற்கிறத காட்டுற பாருங்க, இந்த இருக்க நிற்கிது, இந்த நிற்கிதா, இங்கே பாருங்க, இந்த பாருங்க நிற்கிது, நல்லா காமிக்கிறவர். ஐயோ முடியாத பார்த்துட்டு துரத்திக்க முடியாது. ஓ மாட்டிக்கிட்டோமே பாருங்க, கிராஸ் ஆகிற தெரியுது பாருங்க. நான் முதலே பார்த்துட்டேன், மறுபடியும் நல்லா பார்க்குறேன். குட்டியோட நிற்கிறதுனால தான் காய்ச்சி என்னை துரத்திருக்கு. அது பாருங்களேன், 2 யானை நிற்கிது, மொத்தம் 3 யானை குட்டியோட. 3 யானை இருக்குடா டேய். கேமரா வேறு அந்த நேரம் பார்த்து சார்ஜ் ஆகி ஆஃப் ஆகி போச்சு. குட்டி பாருங்க, குட்டி நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லைன்னா கிராஸ் பண்ணி போயிடலாம். நம்ம பைக்கில் போகிறோம், ஓவர் சவுண்டு பண்ண முடியாது, ஹார்னும் அடிக்க முடியாது. நம்ம பைக்கில் போகிறதுனால ஓவர் சவுண்டு பண்ண முடியாது, ஹார்னும் அடிக்க முடியாது. அது வந்து நம்மளே வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம
ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் கோப்ரோ சார்ஜ் இல்லாதனால ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தோம் எங்கே இருக்கான்னு பார்த்தோம்னா குழுமம் ரோடு. அந்த ரோட்டில் ஒரு இடத்துல வந்து குழுமம்ங்கிற ரோட்டில் வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு ½ அன் ஹவராக நுப்பாட்டியிருந்தேன் பைக்கு ரெஸ்ட்டு ஒன்றுங்கிறதுக்காக. இங்கேருந்து பார்த்தோம்னா பழனி வந்து 27 கிலோமீட்டர் சம்திங் வருது. மறுபடியும் இப்போ பழனி போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று போட்டுக்கலாம்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு பார்த்தோம்னா 188 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் இருக்குது பேலன்ஸு. இன்னும் 2 இடத்துல ஸ்டே பண்ணிட்டு போனால் போதும் காய்ஸ். இப்போ எப்படி இன்னும் ஒரு 88 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர், சாரி 20 கிலோமீட்டரில் 25 கிலோமீட்டர் பார்த்தோம்னா பழனி வந்துடும். அங்கேயே ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் கழிச்சு இன்னொரு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கடுத்து கண்டினியூவாக 100 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சிடலாம். இங்கேருந்து போவையில் பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆனால் இப்போ அந்த எலிஃபெண்ட்டை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன், அது துரத்தவே இல்லை, நார்மலாக சும்மா மூவ் பண்ணி தான் வந்துருந்துருக்கு. ஆனால் எப்போவுமே தனியாக இருக்க எலிஃபெண்ட்டை வந்து நம்ம எதுவுமே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கூட்டமாக இருக்க எலிஃபெண்ட்டை, ஐ மீன் கூட்டமானா ஒரு ஃபேமிலியாக இருக்க எலிஃபெண்ட், எப்படின்னா ஒரு 2 எலிஃபெண்ட்டு, ஒரு 3 எலிஃபெண்ட்டு, 4-5 எலிஃபெண்ட் இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து பெருசாக ஒன்றும் பண்ணாது, அதை நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும். ஆனால் தனியாக ஒரு எலிஃபெண்ட் நின்றுச்சுன்னா அதை நம்ம தொந்தரவு பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நம்மளை வந்து அது கணிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். யானையுடைய கண்கள் வந்து பார்க்குறதுக்கு 360 வியூஸில் வந்து அது யானையை பார்க்கும். அதனால் நம்மளை வந்து எல்லா பார்வையிலேருந்தும் அது எல்லா டிஸ்டன்ஷன் எல்லா டேரக்ஷன்லேருந்து நம்மளை வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தோம்னா சிங்கிளாக இருக்க யானை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிளாக ஒரு யானை நிற்கிதுனாலே அது இருக்கிற பக்கமே கொஞ்சம் நேரத்துக்கு கிராஸ் பண்ணக்கூடாது அது போகிற வரைக்கும். ஒரு கூட்டமாக ஒரு 4-5 யானைகள் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ரோட்டு ஓரமாக இப்போ ஒரு கூட்டமாக ஒரு 2-3 யானை நிற்கிது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நம்ம மெதுவாவது மூவ் பண்ணி அதை வந்துடலாம். ஆனால் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, மெயினான விஷயம். அது மாதிரி தனியாக நீங்கள் யாராவது பைக்கில் ரைடில் பண்ணும்போது தனியாக போகிறீங்க, அதுக்குள்ள யானை ஒரு கூட்டமாக நிற்கிது அப்படின்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்ம தனியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா யானைகளுக்கு வந்து குதூகலமாயிரும். அதனால் நம்ம தனியாக இருக்கும்போது எப்போவுமே யானைகள் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு போகக்கூடாது, முக்கியமான விஷயம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், இந்த 3 வீடியோலையும் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், யானையை பார்க்கலையே, வைல்ட் அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கலையேன்னு. பார்த்தாச்சு, திருப்தி. ஓகே, எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையுமே சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உடுமலைப்பேட்டை ரோடு வழியாக வந்ததுக்கு காரணமே யானையை பார்க்கணுங்கிறதுக்காக தான். உடுமலைப்பேட்டை ரோட்டு வழியாக போனால் தான் நீங்கள் வந்து யானையை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தோம்னா திண்டுக்கல், வெத்தலக்கண்டு ரோடு, கொடைக்கானல் ரோடு, தேனி வழியாக போனோம். அதனால் எங்களால் யானையை பார்க்க முடியல. சரி, வந்தது நம்ம அந்த வழியாக வந்தோம். இப்போ சரி, இப்போது வீட்டுக்கு போகும்போது நம்ம இந்த வழியாக உடுமலைப்பேட்டை வழியாக போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து இந்த வழியாக வந்ததுக்கு யானை பார்த்தாச்சு, சந்தோஷம். அங்கே இருந்த அங்கே காரில் வந்து ஒரு ஆள் சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ பைக்கர் வந்து நீ அவசரப்பட்டு போகாதப்பா, கார்லாம் போகுதுட்டு நீ போகாத, நீ நின்று வா, பொறுமையாக வா, அவசரப்பட்டு போகாத. லாஸ்ட் வீக் தான் வந்து ஒரு பைக்கரை வந்து யானை வந்து அடித்து வீசினுச்சு, ஸோ நீ கேர்ஃபுல்லாக வா அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார். நான் ஆமாம் சார், எனக்கு தெரியும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி, நான் அதனால தான் சார் நான் இங்கே நின்ட்டேன், இனிமேல் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கார் அவர் போவையிலே முன்னாடி போயிட்டு மூவ் பண்ணிகிட்டே வந்துருந்தேன். போய்கிட்டே இருக்கிறத பார்த்தா அந்த கார்காரனுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கார்காரங்க வழி விடவலை. அவர் வழி விட்டாருன்னா அவர் போவார், கரெக்டாக யானைக்கு நேராக போய் என்னை நிப்பாட்டிட்டாங்க. நான் யானை எடுத்தாப்புல பார்த்தா இங்கிட்ட யானை நிற்கிது, என்கிட்ட அந்த நேரத்தில் கோபுரோவில் சார்ஜ் இல்லை, அதனால் அந்த இடத்த நான் கவர் பண்ண முடியல. மொபைலில் மட்டும் அந்த வீடியோஸ் இருக்கும், அதை ஆட் பண்ணுறேன், அதை ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். யானை தானேன்னு கொஞ்சம் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது, யானை கொஞ்சம் மோசமான விலங்கும் கூட, அதே சமயம் குழந்தை தரமான ஒரு விலங்கும் கூட. அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். அது மாதிரி குட்டி யானையோட, அதாவது குட்டியோட நிற்கிற யானை பக்கத்தில் அறவே போகாதீங்க, குட்டியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அது என்ன வேணாலும் பண்ணும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம புதுக்கோட்டைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த 3 ட்ரிப்பில் பார்த்தோம்னா 625 கிலோமீட்ரு எங்கள் வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து 650 கிலோமீட்டர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய். Bye bye, see you again.